அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் புக்கில் இருக்க இயல் 2 தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் 1ல் உங்களுக்கு பாடப்பகுதி ப்ளஸ் புக் பேக் எல்லாமே நம்ம நடத்தி கொடுத்துட்டோம். இந்த பார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 2 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு இயல் 2க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லி இயற்கை சம்மந்தமாக ஒரு லெசன் தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் அறிஞர்களும் ஒரு பாடல் வரியை சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தா இந்த லெசன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா வரிக்கு வரி படிக்க வேண்டியது இல்லைப்பா. ஏற்கனவே இன்னும் 1 மாதத்தில் டிஆர்பி எக்ஸாம் இருக்குது. அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொல்காப்பியர் அவர்கள் ஒரு பாடல் வரி சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது அப்படிங்கிற வரியை யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். இந்த உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனதுங்கிறத சொன்னது தொல்காப்பியர் அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும்பா. இதை நீங்கள் தொல்காப்பியர் தான் இந்த வரியை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூதம் பேய் அப்படின்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி 5 பூதம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், திருமூலர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பாடல் வரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் திருமூலர் எந்த செய்யுள் பகுதியிலேருந்து சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க திருமூலர்னா என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த மூச்சு பயிற்சியை பற்றி தானே சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க அந்த மூச்சு பயிற்சியை பாதுகாப்பது வாழ்நாளை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையே ஔவையார் அவர்கள் வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் மாதிரி சொல்லியிருப்பாங்கப்பா. இந்த குறளை நீங்கள் ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குறள் திருக்குறள் மாதிரி இருக்கிறதுனால படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா, இந்த குறள் கொடுத்து திருவள்ளுவர் அப்படின்னு ஆப்ஷனில் வச்சுட்டாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் இந்த திருக்குறளை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால ஔவையார் அவர்கள் தான். என்ன அதிகாரம்னா வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடுங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிறது ஔவையார் அவர்கள் குறளில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த குறள் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால ஔவையார் அவங்களுடைய குறள் தான். எந்த அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா வாயுதாரணை. சரிங்களா? இது மட்டும் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பல பெயர்களில் காற்றுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அது என்னென்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி அப்படிங்கிற பேர் எல்லாமே காற்றைத்தான் குறிக்கும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படிங்கிற பெயரும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கிழக்கு அப்படிங்கிறது கூல முடியுது இல்லைங்களா? அதில் குணக்கு முன்னாடி கடைசி ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுறதும் கூல தான் ஸ்டார்ட் பண்ணோம், முடிகிறதும் கூல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்குங்கிறது குணக்கு அப்படிங்கிற பெயரும் உண்டு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் என அழைக்கப்படுகிறது. அது கிழக்கிலிருந்து, அதாவது கிழக்கு பக்கம் இருந்து காற்று வீசுது இல்லைங்களா? அப்படி வீசும்போது அது எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கொண்டலாக இருக்கிறதுனால இந்த காற்று என்ன மாதிரி எந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா குளிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இன்பத்தை தருது, மழையும் தருது. கடல் பகுதியின் மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று மலைக்காற்று அப்படின்னும் அதை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. கிழக்கு அப்படிங்கிறதுக்கு குணக்கு அப்படிங்கிற பேர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கிலிருந்து வீசும்போது அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா கொண்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கா வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மலை மேகங்களை சுமந்து வருதலால் அந்த காற்றுக்கு என்ன பேர்னா மலைக்காற்று அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு மேற்கு என்பதற்கு குடக்கு அப்படிங்கிற பேரும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு குடக்கு அப்படிங்கிற பேர் இருக்கான். மேற்கிலிருந்து வீசும்போது கோடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம இந்தியா எடுத்துக்கோங்கப்பா. நம்ம இந்தியாவில் மேற்கு சைடு என்ன இருக்கும், ராஜஸ்தான் தானே இருக்குது. அந்த ராஜஸ்தானில் நமக்கு என்ன இருக்குது, பாலைவனம் இருக்குது இல்லைங்களா? அந்த பாலைவனம் நமக்கு எப்போயுமே என்ன ஹீட்டாக தானே இருக்கும். அதனால்
கோடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடக்கு முடக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மேற்க நான் எடக்கு முடக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த குடக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கிலிருந்து வீசுகிற காற்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோடை. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுதான். இந்த வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கிழக்கிலிருந்து வீசுகிற காற்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலை மேகங்கள்லாம் சுமந்து வரதுனால மலைக்காற்றுன்னு சொல்கிறாங்க. கிழக்கிலிருந்து வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதனால அதை வெப்பக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயரும் உண்டு. இந்த வடக்கை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. வா வா அப்படின்னே வரும். அப்படி இல்லைனாலும் வடக்கை வந்து நமக்கு இமயமலை இருக்குது இல்லைங்களா, அந்த இமயமலை எப்பயும் சில்லுன்னு குளிராக தானே இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும், வாடை காற்று அடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று என்று அழைக்கப்படுகிறேன். வாடைக்காற்று என்று அழைக்கப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். அப்போ அந்த குளிர்ச்சியாக காற்று அடிக்கும் இல்லைங்களா, அந்த காற்றுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதைக்காற்று. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்க வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் கடல் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து நமக்கு காற்று எப்படி வரும், சில்லுன்னு வரும் இல்லைங்களா, அதனால தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு நிலைக்கு கொள்கிறேன். அதாவது எல்லாமே தாண்டி வர்றதுனால அந்த காற்று வந்து வேகம் குறைஞ்சு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கிழக்கிலிருந்து வீசும்போது என்ன காற்று, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, இந்த 4 பாயிண்ட் மட்டும் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லெசன் ஃபுல்லாகவே காற்றை பற்றி தான்ப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால் பாடல் வரியெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே போயிடலாம். சரிங்களா? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிற பாடல் வரி யாரோட பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அவங்களோட பாடல் வரி. எந்த செய்யுள் பகுதியில் இயற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பலபட்டடை சொக்கநாத புலவர் அவங்க பத்மகிரி தென்றல் விடு தூது அப்படிங்கிற சிற்றிலக்கிய நூல் எழுதியிருப்பாங்க. அப்போ பத்மகிரி தென்றல் விடு தூது அப்படிங்கிறது யாருடைய சிற்றிலக்கியன்னு பார்த்தீங்கன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா நிறைய அதாவது பலவிதமாக சொக்கி போகிற அளவுக்கு அவங்க தூது விடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அதாவது பலவிதமான பட்டாடைகளை நம்ம சொக்கி போகிற அளவுக்கு தூது விடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிற்றிலக்கியத்தில் இருக்க பாடல் வரி என்னன்னு பாருங்கள். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. ஃபஸ்ட்டு வரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட் வரி கொடுப்பாங்கப்பா. இந்த ரெண்டும் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யார் பாடல் வரினா பலபட்டடை சொக்கநாத அவர்களுடைய பாடல் வரி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்ற பாடல் வரி நமக்கு திரைப்பட பாடல் வரியாக இருக்குது. நம்ம சினிமாவில் வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த பாடல் வரி தான் இந்த நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படிங்கிற பாடல் வரி. நெக்ஸ்ட் பாருங்கள், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். இந்த இடத்துல நான் சொல்கிறதெல்லாம் காற்றை தான்ப்பா குறிக்கும். அந்த முன்னீர் அப்படின்னா நமக்கு கடலை தான் குறிக்கும். நாவாய் ஓட்டியாகனா நாவாய்னா கப்பல். அந்த கடலில் கப்பல் ஓட்டியாக வந்து காற்று இருந்திருக்கு. அந்த காற்றை சிறப்பித்து சொல்கிற பாடல் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நனியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ அப்படிங்கிற பாடல் வரி வந்து புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரி என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்துமே காற்றுனால வந்து அவங்க அதாவது அந்த காற்று மூலயமா அந்த பாய்மர கப்பல் இயங்கும் இல்லைங்களா, அது மூலமாக நடந்தது அப்படிங்கிற விளக்கம் தான் இந்த பாடல் வரிக்குரியது. சரிங்களா? அப்போ நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படிங்கிற பாடல் வரி எந்த செயல் பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கப்பா. நீங்கள் தமிழ் படித்தாலும் சரி, ஜிஎஸ் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு அடுத்த பேஜுக்கு போங்க. நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டினில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கப்பா. ஒரு பருவக்காற்றுக்கு ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு எதன்படி பேர் வச்சாங்க அப்படின்னு பாருங்கள். கிபி முதல் நூற்றாண்டில், அதாவது கிபி முதல் நூற்றாண்டிலே ஹிப்பாலஸ் அப்படின்னு பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடல் வழியாக வந்து பருவக்காற்றின் உதவியோட வந்து முசிறி துறைமுகத்துக்கு வந்து வராங்க.
யார் வராங்க? ஹிப்பாலஸ் அப்படிங்கிற கிரேக்க மாலுமி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேராக அதாவது முன்னாடி வந்தால் சுற்றிக்கிட்டு வரணும். நம்ம இந்தியாவுக்கு ஐரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வரணும்னா கடலெல்லாம் சுற்றிக்கிட்டு வருவாங்க. இவங்க அதாவது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பருவக்காற்றின் உதவியை நடுக்கடல் வழியாகவே முசிறி துறைமுகத்துக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. சீக்கிரமாக வரதுக்குரிய புதிய வழியை கண்டுபிடிச்சாங்க. அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு துறைமுகத்திற்கு வந்தது. அந்த பருவக்காற்றுக்கு யவனர்கள் அதை கண்டுபிடிச்சவரோட பேராகிய ஹிப்பாலஸ் அவங்க பேரையே சூட்டினாங்க. அதனால தான் அந்த பருவக்காற்று ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் வழியாக யவனர்கள் நம்ம சேர நாட்டில் இருக்க துறைமுகத்தில் அதிகமான வணிகங்கள் மேற்கொண்டாங்க. அப்போ ஹிப்பாலஸ் பருவக்காற்று மூலிமா ஹிப்பாலஸ் எந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முசிறி. அந்த முசிறி துறைமுகம் எந்த நாட்டுக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா சேர நாட்டுக்கு சொந்தம். இந்த மாதிரி கொஸ்டின் மேக் பண்ணி படிக்க பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல் சங்ககால புலவர் வெண்ணி குயத்தியார் அவங்க வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்து என்னையே அப்படிங்கிறாங்க. அதாவது கரிகால் பெருவளத்தான புகழ்ந்து பாடல் பாடிய சங்ககால பெண்பார் புலவர் இருக்காங்கல்ல, வெண்ணி குயத்தியார், அவங்க வழி அப்படின்னு சொன்னது யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா காற்றை தான் குறிக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை என்ன காற்று வீசும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் வீசும். அப்போ நீங்கள் இந்த தென்மேற்கு பருவக்காற்றை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஜூன் முதல் டிசம்பர் வரை, தென் அப்படிங்கிறது 2 வார்த்தை, ஜூன் அப்படிங்கிறது 2 எழுத்து இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவக்காற்று அதுக்கப்புறமா வருது, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவக்காற்று எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகத்துக்காக உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இல்லை அப்படின்னா நான் படித்தே நான் மைண்டில் வச்சுக்குவேன்னா ஓகே தான். நீங்கள் அப்படின்னாலும் படித்தேனாலும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். வலிமிகின் வழி இல்லை அப்படிங்கிறது எந்த பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறில் இருக்க பாடல் வரி. அதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயூர் முடவனார். அவங்க தான் இந்த வலிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதே போல் மதுரை இளநாகனார் புறநானூரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறத அந்த காற்றோட வேகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வரியில் நீங்கள் வலிமிகின் வழி இல்லை அப்படிங்கிறது புறநானூறு செய்யுள் பாடலும், அதை எழுதினவங்க ஐயூர் முடவனார் அப்படிங்கிறவங்களும், மதுரை இளநாகனார் புறநானூறு செய்யுள் பகுதியில் கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி காற்றோட வேகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் அதாவது காற்றாலை உற்பத்தி உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்குது. அதுலேயே தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் காற்றாலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா ஃபஸ்ட் பிளேஸு, இந்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆவது இடம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கப்பா, அது பார்த்துடலாம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரு ஓரத்தில் ஒரு பைப் இருந்தால் கூட அதில் அப்படியே தண்ணி அடித்து அப்படியே குடிப்போம். தெருவில் எங்கேயாவது தண்ணி பைப்பில் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதை அப்படியே பிடிச்சி குடிப்போம் இல்லைங்களா? அந்த காலம்லாம் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த தண்ணியை இப்போ நம்ம சூடு பண்ணி குடிக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம மினரல் வாட்டர் வாங்கி தானே குடிக்கிறோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிலைமை நம்ம இந்த மாதிரி காற்றை மாசுபடுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த காற்றையுமே நம்ம விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்கிற நிலைமை வந்துடும் அப்படின்னு தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பாட்டில் எவ்வளோ விற்கும்னா 1000 ரூபாய்க்கு அதிகமாக போயிடும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் எல்லாருமே நம்ம காற்றை மாசுபடுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் மரங்கள்லாம் வளர்த்து நம்ம காற்றை சுத்தமாக வச்சுக்க பார்ப்போம். சரிங்களா? உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியாவுக்கு இருக்குது. நம்ம காற்றை மாசுபடுத்துறது உலகிலேருந்து எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அதில் அதிகமாக மாசுபடுத்துறதுல இந்தியா 2nd பிளேஸில் இருக்கான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. காற்று மாசுபடுறதுனால என்னென்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய்,
இளைப்பு நோய், இது மாதிரி பல நோய்கள் வந்து காற்று மாசுபடுதல்னால வருகிறதுப்பா. இந்த காற்று மாசுபடுதலுக்கு வந்து குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனிசெஃப் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அப்படிங்கிறது தான் இந்த யுனிசெஃப். இந்த யுனிசெஃப் வந்து காற்று மாசுபடுதலால் குழந்தைகளோட மூளை வளர்ச்சியே குறையுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். புவியை வந்து ஒரு போர்வை மாதிரி போற்றி ஓசோன் படலம் வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து நம்ம மேலே படாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பாதுகாக்கிறத வந்து அந்த ஓசோன் படலத்தை ஓட்டையிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற நச்சு காற்று வந்து அந்த ஓசோன் படலத்தை வந்து ஓட்டையிடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த நச்சு காற்று எதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜு, குளிர்சாதன பெட்டி, அதிலேருந்து தான் வெளிவருது. அது ஓசோன் படலத்தை ஓட்டையிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு மாற்றாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதன பெட்டியை வந்து இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. அப்போ அமிலமழை வந்து எந்த ஆக்சைடு வந்து நம்ம நீரில் கரைகிறதுனால பொழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்டில் கந்தக டை ஆக்சைடு கலந்ததுனால அமிலமழை வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அமிலமழை பொழிகிறதுனால நமக்கு மழை பெஞ்சு என்ன செய்யும் இல்லைங்களா, அது கடலில் ஆறில் அப்படிலாம் போய் கலக்கும் இல்லைங்களா. அப்படி கலக்கும்போது அதில் வாழ்கிற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மரம் தரும் வரம் நான். அதாவது ஒரு மணிக்கு வந்து 12 முதல் 18 முறை வந்து மூச்சு காற்றை வந்து நம்ம வெளியிடுறோம். அதில் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து வெளியிட்டுட்டு வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிடுவோம் இல்லைங்களா. இது ஒரு மணித்துளிக்கு எத்தனை தடவை செய்கிறோம் அப்படின்னா 12லேருந்து 18 முறை செய்கிறோங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த மரத்தினால நமக்கு என்னென்ன பயன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சமையல் விறகை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம மரத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு காற்றுலாம் மாசுபாடாக இருக்கிறதுனால நம்ம அந்த விறகடுப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ கேஸ் அடுப்பு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம மாசுபாடுதலை தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உலக காற்று நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி தான் உலக காற்று நாளாக கொண்டாடுறாங்க. உலக காற்று நாள் வேறு வரும்ப்பா. காற்று நாள் அப்படின்னு பொதுவாக கேட்டால் அது வேறு வரும். அதனால் நீங்கள் ஜூன் 15 வந்து உலக காற்று நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கார்பனோட ஒரு மூலக்கூறு வந்து ஓசோன் படலத்தில் இருக்கிற 1,00,000 மூலக்கூறை வந்து சிதைச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின் வருத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வந்து தேவக்கோட்டை வா மூர்த்தி அவர்கள் எழுதின பாடல் வரியை கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்கப்பா. மென்துகிலாய் உரல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி அப்படின்னு இந்த பாடல் வரி படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் டைம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்தில் மன்னரெல்லாம் முடிசூட்டுவாங்கல்ல, அந்த முடிசூட்டும் விழா நடக்கும்போது திருவெம்பாவை, திருப்பாவை அந்த பாடல்களை வந்து அவங்களோட தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நமக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் ஒன்றே உலகம் அப்படிங்கிற செயல் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் என்ன பாடல் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை, திருப்பாவை. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். காற்றே வா அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்களோட செயல் பகுதி கொடுத்துருப்பாங்க. பாரதியார் அவரோட செயல் பகுதி வந்து இது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்ப்பா. இந்த பாடல் வரி படிச்சுட்டு இதுக்குரிய விளக்கம் படிச்சுட்டு இதுக்குரிய சொல்லும் பொருளும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இது வந்து புரியும். காற்றே வா அப்படிங்கிறது பாரதியார் அவரோட பாடல் வரி பாருங்கப்பா. அதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன் பார்த்துருங்க. இந்த நுழையும் முன்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோம். காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயைந்த இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாத உலகு என்றது போல காற்றின்றி அமையாத உலகு உயிர் இயக்கம் என்பதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது நீர் இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த நுழையும் முன்னில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாரதியாரோட பாடல் வரி பாருங்க. காற்றே வா மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு
மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அதாவது காற்றை வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த தூளை வந்து சுமந்துக்கிட்டு மயிலுறுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்க செய்கிற அப்படிங்கிற மீனிங்ப்பா. மயங்க செய்கிற இனிய வாசனையோட நீ வா அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து அந்த காற்றை கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலை மீது நீரின் மீதெல்லாம் நீ உராய்ந்து பிராண ரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்வலி, ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா, அதைத்தான் சொல்கிறாங்க. அதை வந்து கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எமது உயிர் நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. அதாவது காற்று வந்து நமக்கு மேலே பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வீசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி என்னை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. அதாவது அதோட சக்தி ரொம்ப குறைஞ்சு போனால் நமக்கு காற்று வீசலைன்னா வேக்காடாக இருக்கும்ல, அந்த மாதிரி வெக்கையாக இல்லாமல், இல்லை நீ ஃபாஸ்ட்டாக வீசின பேய் மாதிரி வீசின அப்படின்னா நான் கீழே விழுந்துருவேன், அந்த மாதிரி இல்லாமல் லயத்தோட அப்படிங்கிறாங்க. லயத்தோடனா சீராக, ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரி நெடுங்காலமாக நின்று வீசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு பாரதியார் கவிதைகள் வந்து காற்றே வான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரி என்னன்னு ஒருக்க வாசிச்சிருங்க. ஏன்னா பாடல் வரி கொடுத்துட்டு யாரோடது கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த காற்றே வா அப்படிங்கிறது யாரோட பாடல் வரினா பாரதியார் அவர்களோட பாடல் வரி. சொல்லும் பொருளும் பாருங்கள். மயிலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர்வலி, லயத்துடன் அப்படிங்கிறதுனா சீராக அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பாரதியார் அவர்களோட நூல்வெளி பாருங்கள். மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார் வந்து நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் வந்து பாராட்டப்பட்டவங்க. இப்படி சுப்பிரமணிய பாரதியாரை பாராட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் பாராட்டியிருப்பாங்க. இவங்க பாரதியார் அவர்கள் எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர். ஏந்தர்னா கவிஞர்ப்பா, ஏந்தலாக அறியப்பட்டவங்க. கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை வந்து உருவாக்குனது யார் போன்றவற்றெல்லாம் உருவாக்குனவங்க. சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். பாரதியார் பாடல் வரி பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு எழுச்சியோட பாடல் வரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சமுதாய ஏற்றத்தாழ்வு, பெண்ணடிமை இதெல்லாம் எதிர்த்து வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. இதில் முக்கியமானது பாருங்கள், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய வந்து காவியங்கள். இந்த குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்ங்கிறது அவரோட காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள். இதை பிரித்து பார்த்துக்கங்கப்பா, இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாமே குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள். இதெல்லாம் தந்தவங்க பாரதியார் அவர்கள். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் வந்து ஆசிரியராக பணியாற்றினாங்க. பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்டு பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். இவங்க கவிதை தொகுப்பில் இருக்க காற்று அப்படிங்கிற தலைப்பில் இருந்து தான் நமக்கு வந்து மேலே இருக்கிற பாடல் வரியை வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வசன கவிதை. வசன கவிதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்குறது தான். அதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி, அதாவது ஃப்ரீவர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த வடிவத்தை முதல்ல தமிழில் யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. உணர்ச்சி பொங்க ஒரு கவிதை படைக்கும்போது அங்கே யாப்பு வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த பாரதியார் அவர்கள் தான் இந்த வடிவத்தை இலகுவாக வந்து கையாண்டிருப்பாங்க. இவ்வசன கவிதை தான் புதுக்கவிதை என்ற வடிவம் வந்து உருவாக வந்து காரணமாக இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த காற்றே வா பாடல் வரிக்கு அப்புறமா வந்து பாரதியாரோட ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்கப்பா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. திக்குகள் எட்டும் சிதறி தாம் தருகிட தீம் தருகிடன்னு வரும். இந்த தாம் தருகிட தீம் தருகிட அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாலே அது பாரதியார் பாடல் வரி அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, முல்லைப்பாட்டு நப்பூதனார் அவர்களுடைய இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.